டைம் மிஷினில் போகாமல் நமக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சக்தி இந்த படத்தில் ஒருத்தர் கிடைக்குது. அது ஹீரோவுக்கு கிடைக்குதா வில்லனுக்கு கிடைக்குதா அப்படின்னு படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த படத்தின் பெயர் தான் தீர்க்கதரிசி. இந்த படம் வந்து 2023ஆம் ஆண்டு வெளியாகிருக்கு. ஆர்ஜி மோகன், எல்ஆர் சுந்தரபாண்டி அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா அது ஹீரோவுக்கா வில்லனுக்கான்னு தெரியாது. இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த வீட்டில் மர்டர் நடக்க போகுது, இந்த வீட்டில் கேஸ் வெடிக்க போகுது, இந்த ஏரியாவில் இருக்க பேங்க்கில் கொள்ளை நடக்க போகுது, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் மீடியாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவரை யாராலையுமே ட்ரேஸ் பண்ண முடியல. மக்கள் எல்லோரும் வந்து அவரை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அவர் மேலே சந்தேகப்படுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறதுல வந்து எல்லாமே நல்லது தான் நடக்குது. இப்படி சொல்லி நிறைய பேரை காப்பாற்றிடுறாரு. போர்வெல்லில் ஒரு குழந்தை விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. மீட்க முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம அந்த ப்ராஜெக்டை விட்டுருவோம், மூடிடுவோம், குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அவர்கிட்டருந்து ஃபோன் வருது, இன்னொரு அரை மணி நேரம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி குழந்தைய உயிரோட காப்பாற்றிடுறாங்க. இதனால் மக்கள்கிட்ட அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாரு. இதுக்கடையில் ஒரு லவ் ஜோடியை காமிக்கிறாங்க. அந்த லவ் ஜோடி வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து பிடிச்சிடுறாங்க. ஜாதி ஆதிக்கத்தை பேணுகிற அந்த பெண்ணோட தந்தை வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அந்த மாப்பிள்ளையை கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கும் இந்த தீர்க்கதரிசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நல்லா அருமையாக இருக்கும், கட்டாயம் பார்க்கலாம். இந்த படத்தில் அஜ்மலும் சத்யராஜும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான படம். படத்தை பாருங்கள். இந்த மாதிரி வேறு என்ன படம் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாசிக் தமிழ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.